ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எப்படி விட்ஐக்யூன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் யூடியூப் சேனலை வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளியராக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த விட்ஐக்யூன்றது ஒரு பெய்ட் டூல் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், இது ஒரு பெய்ட் டூல். ஸோ மந்த்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுத்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் இயர்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா 3000 கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எந்த ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. விட்ஐக்யூ வந்து எனக்கு வந்து பே பண்ணல. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னுடைய ஜென்யூன் ரிவ்யூ தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து என் சேனலில் க்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கும் வந்து சொல்லி உங்கள் சேனலே க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலோட அனலிட்டிக்ஸ் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ யூடியூப் சேனல் அனலிட்டிக்ஸ் பாருங்கள், லாஸ்ட்டு 20 டேஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஜூன் 19th வந்து நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 8th. ஸோ அரௌண்ட் ஒரு 20 டேஸு. ஸோ 20 டேஸில் பாருங்கள், நான் வந்து 1,50,000 வியூஸ் வந்து கெட் பண்ணியிருக்கேன். ஸோ 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 3000 நியர்லி 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் அட்டைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் இந்த விட்ஐக்யூன்ற இந்த விட்ஐக்யூ டூலை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து நான் வீடியோஸ் வந்து டாபிக்லாம் வந்து சூஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் கரெக்டான வீடியோஸ் அண்ட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச வியூஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த விட்ஐக்யூ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் யுவர் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ்லெஸ் தமிழ் கிரியேட்டர். ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒரு ஆப்ஷனாக வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டூலில். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ ஹோம் இருக்குது, ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஸ்கவர் இருக்குது, கிரியேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஐ கோச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெயினான டூல்ஸ், அதாவது சப் டூல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹோமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்தே வந்து நீங்கள் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ வீடியோ ஐடியாஸ் வந்து கெட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஹோம்லேருந்தே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாகவே உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹோமுக்கு அடுத்து ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த ஆப்டிமைஸில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ண வீடியோஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ்க்கு பாருங்கள், தம்ப்நெயில் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ தம்ப்நெயில் எல்லாமே நம்ம இந்த டூலை வச்சு தான் கிரியேட் பண்ணேன் நான். ஸோ அதையும் உங்களுக்கு போக போக ஷோ பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்டிமைஸ் செக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து வீடியோ, ஒன்று வந்து ஷார்ட்ஸு. ஸோ ஷார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோலேயே வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ ப்ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கு ஹோம் பேஜில் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ ப்ரிவ்யூன்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே மேலே ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஹோம்னு இருக்கிறதுனால ஒருத்தரோட ஹோம் பேஜில் வந்து நம்மளோட வீடியோ வந்து ஸோ இந்த சைஸில் தான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நம்ம தம்ப்நெயில் வந்து மற்றவங்களோட ஹோம் பேஜில் வந்து ஸோ கரெக்டாக ஷோ ஆகுதா? ஸோ இந்த சைஸில் ஷோ ஆனா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஹோம் பேஜில் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ பார்க்க கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ கிளிக் த்ரூ ரேட்டு நல்லாவே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சர்ச் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ யாருன்னா சர்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்து ஷோ ஆகும்? ஸோ ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் நம்ம வீடியோ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மொபைலில் வியூ பண்ணுறவங்களுக்கு. ஸோ மொபைலில் வியூ பண்ணால் ஸோ இந்த சைஸில் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லா சைஸ்லேயும் வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து கிளியராக இருக்கா, நல்ல விசிபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீன். ஸோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்க் மோட், லைட் மோட். ஸோ லைட் மோடில் எப்படி நம்ம ஷோ ஆகும் நம்ம வீடியோ. ஸோ டார்க் மோடில் எப்படி ஷோ ஆகும். ஸோ அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன். ஸோ இது வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ டைட்டிலோட ஸ்கோர் வந்து இந்த டூலே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ 77 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு.
ஸோ அதுவே வந்து 2, 3 சஜஷன்லாம் குடுத்துருக்கு. ஸோ இந்த 2 சஜஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஸோ அத கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா எனக்கு வந்து இந்த டிஃபால்ட்டான இந்த டைட்டிலே வந்து போதும். ஸோ இது எல்லாமே நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி தான் வந்து இந்த டைட்டில் வந்து வச்சேன். ஸோ ஃபர்தரா இந்த வீடியோலயே நான் வந்து சொல்லுவேன். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி எப்படி நம்ம வீடியோவோட டைட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மத்ததெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா டிக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கிராமர்லாம் டிக்ல இல்லன்னா பரவால்ல. ஏன்னா நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி டைட்டில் வைக்கும்போது சில நேரம் ஸோ கிராமர் எரர்ஸ் வர செய்யும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ டைட்டில், அப்புறம் தம்ப்நெயிலு. ஸோ தம்ப்நெயில் உங்களுக்கு வந்து புது தம்ப்நெயில் வேணும்னா, நீங்க ஓப்பன் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தம்ப்நெயில் பில்டர்ல வந்து இதே மாரி வேற தம்ப்நெயில் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இந்த ஓப்பன் பில்டர் குடுக்குறேன். ஸோ இப்ப நம்மளுக்கு பாருங்க, இங்க மேல வந்து 3 தம்ப்நெயில் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கான தம்ப்நெயில் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோன்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த வீடியோ வந்து இப்ப நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோக்கு ஏத்த மாரி ஸோ தம்ப்நெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த டூலே வந்து கிரியேட் பண்ணி தரப்போகுது நம்மளுக்கு இப்ப. பார்த்தீங்களா? தம்ப்நெயில் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ இந்த தம்ப்நெயில்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ண தம்ப்நெயில் அளவுக்கு இல்ல. ஸோ அந்த தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த டூல வச்சு தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா எப்படி தம்ப்நெயில்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம பேக் அந்த ஸ்டெப்புக்கு வந்து வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ல தானே நம்ம ஓப்பன் பில்டர் குடுத்து வேற தம்ப்நெயில் கிரியேட் பண்ணோம். ஸோ இப்ப நீங்க வந்து டைட்டில், தம்ப்நெயில்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் அத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம குடுத்திருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ். ஸோ டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாகோட ஸ்கோர் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்கின் கேர் ஏஐ இன்ஃப்ளூயன்சர். ஸோ இது வந்து ஸ்கோர் வந்து 25 தான் இருக்கு. ஸோ இத நம்ம தூக்கிட்டு கூட வேற டேக் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் இருக்க டேக்ஸ் கூட நீங்க வந்து இந்த தேவையில்லாத டேக்ஸ வந்து தூக்கிட்டு, ஸோ இந்த மாரி கிரீன்ல இருக்க இந்த டேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டூல் வந்து. ஓகே. இப்ப இந்த ரிஃபைன் குடுத்து நீங்க வந்து இந்த ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த டெஸ்கிரிப்ஷன கூட ரிஃபைன் பண்றான். இல்ல ரீஜெனரேட் குடுத்து வேற கூட ரீஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப சேஞ்சஸ்லாம் நீங்க எதனா பண்ணீங்கன்னா, சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க மறக்காம. ஓகே. இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ ஷார்ட்ஸுக்கு கூட நீங்க இதே மாரி போயிட்டு செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதுல ஒரு ஒரு ஆப்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து அவுட்லேயர்ஸ், கீவேர்ட்ஸ், காம்படிஷன், ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ், லேர்ன் அந்த மாரி 5 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லேயர்ஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அவுட்லேயர்ஸ்னா என்னன்னா, அவங்களுடைய சேனல் ஆவரேஜான வீடியோஸ் இருக்குல்ல. ஸோ ஆவரேஜா இந்த சேனல்ல வந்து இப்போ ஒரு சேனலுக்கு வந்து ஆவரேஜா ஒரு 10K வந்து வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா போகும் அந்த 10Kவோட. ஸோ ஒரு 20K, 30K அந்த மாரி போகும் போகும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ற வீடியோஸ். ஸோ அந்த மாரி அவுட் பெர்ஃபார்ம் ஆவரேஜோட அவுட் பெர்ஃபார்ம் பண்ற வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி நம்மளுடைய சேனல் கேட்டகரி இருக்குல்ல. ஸோ நம்மளோட சேனல் கேட்டகரி என்னது? ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம கேட்டகரியில வேற என்ன சேனல்ல வந்து அவங்களோட வீடியோ வந்து அவங்களோட சேனல் ஆவரேஜோட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதோ, ஸோ அந்த மாரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்லேயர்ஸ்ல வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி செக் பண்றதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஸோ இதே மாரி வீடியோஸ் வந்து நம்மளும் கிரியேட் பண்ணி போட்டோம்னா, ஸோ இதே டைப் ஆஃப் வீடியோஸ் ஸோ அப்படியே வந்து காப்பி அடிக்க சொல்லல. ஸோ இதே மாரி டைப் ஆஃப் வீடியோஸ் நம்மளும் வந்து அ பண்ணி போட்டோம்னா, கண்டிப்பா வந்து நம்மள்தும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண நல்ல சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த அவுட் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் பாருங்க. ஸோ 100 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னா, ஸோ இப்ப ஆவரேஜா வந்து 10 மினிட்ஸ் வந்து வாட்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு வீடியோவோட ஆவரேஜ் வந்து ஒரு 10K வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த 100 எக்ஸுக்கு மேலனா அப்ப எவ்வளோ? 10Kனா 1,00,000 அப்போ 1,00,000ஓட 10,00,000 மேல ஒரு வியூஸ் ஒரு 1,000,000 வியூஸ் மேல போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பர்ட்டிகுலர் வீடியோ. ஸோ அப்போ அதனால தான் அது வந்து 100 எக்ஸ் வந்து அவுட்லே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 16 எக்ஸ். ஸோ இது வந்து 6 எக்ஸ். ஸோ எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் அவுட்லேயர்ஸ் தான். ஸோ எல்லாமே அவுட் பெர்ஃபார்மிங் வீடியோஸ் தான். ஓகேவா? ஸோ இதே மாரி டாபிக்ல நம்ம ஒரு வீடியோ போட்டா நம்மளதும் வந்து நம்ம சேனல் ஆவரேஜ் வீடியோவோட அவுட் பெர்ஃபார்ம் பண்ண நல்ல சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்க வீடியோ ஐடியாஸ்லாம் நீங்க எடுக்கிறதுக்கு ஸோ இந்த அவுட்லேயர்ஸ்ன்ற இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விபிஹெச். ஸோ விபிஹெச்னா என்னதுன்னா, வியூ பெர் ஹவர். ஸோ 1 ஹவருக்கு வந்து 4100 பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ 1 ஹவருக்கு இந்த வீடியோ வந்து 12 பேர் பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து 3 பேர் கிட்ட பார்க்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி நல்ல அவுட்லேயர் ஸ்கோரு, நல்ல விபிஹெச் இருக்கிற வீடியோவா நீங்க டார்கெட் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களது வந்து நல்ல ரீச் ஆக வந்து நல்ல சான்சஸ் இருக்கு. ஓகே. இது வந்து நார்மல் வீடியோவுக்கு பார்த்தோம். ஸோ ஷார்ட்ஸ்க்கும் நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ ஷார்ட்ஸ்ன்ற செக்ஷன நான் செலக்ட் பண்ணேன்னா, ஸோ இந்த மாதிரி அவுட்லேயர்ஸ் ஷார்ட்ஸும் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ மோஸ்ட்டா இதெல்லாம் பாருங்க ஏஐ வச்சு கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ் தான். ஸோ மோஸ்ட்டா வந்து ஏஐ வச்சு கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஏர் இண்டியா கிராஷ் ஆன அந்த வீடியோ அந்த நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஐ வச்சு எப்படி ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 35 வந்து அவுட்லேயர் ஸ்கோர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து நம்மளுடைய கேட்டகரியில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்நெயில்ஸை கிளிக் பண்ணி ஸோ எல்லாத்தையும் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த தம்ப்நெயில்லாம் பாருங்கள் 100x மேலே. ஸோ இந்த தம்ப்நெயிலும் 100x மேலே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் ஐடியாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லேயர்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த அவுட்லேயர்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கவரில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ டாப் கீவேர்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து வியூ ஆல் கீவேர்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம கேட்டகரி நம்ம சேனல் கேட்டகரியில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது, ஸோ காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ ஓவரால் வந்து ஸ்கோர் என்ன, ஸோ இது வந்து க்ரீனில் இருந்தால் அந்த கீவேர்ட்லாம் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன் வந்து நம்ம லோலேருந்து வரலாம். ஓகேவா? ஸோ வெரி லோலேருந்து வரலாம். ஸோ வெரி லோலேருந்து காம்படிஷன் கீவேர்ட்ஸாக நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அதே நேரத்தில் நம்மளுக்கு ஸ்கோரும் வந்து க்ரீனில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களது வந்து உங்கள் வீடியோ வந்து நல்ல ரீச் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் எப்பயுமே வந்து வீடியோ போடக்கூடாது. ஸோ பீப்புள் வந்து என்ன டாப்பிக்கில் வந்து வீடியோ வந்து தேடுறாங்களோ யூடியூப்பில், ஸோ அந்த டாப்பிக்கு நீங்கள் வீடியோ போட்டால் தான் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நல்ல வியூஸ் வந்து வரும். ஓகேவாங்க? ஓகேங்களா? ஸோ இது வந்து பொதுவான கீவேர்ட். இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ நம்ம தமிழ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போடுறோம். தமிழில் தான் வீடியோ போடுறோம். ஸோ அதனால் டாப் சர்ச் டேர்ம்ஸ் ஃபார் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணேன்னா, ஸோ என்னுடைய சேனலில் வந்து என்ன கீவேர்டு வந்து யூடியூப்பில் அவங்க சர்ச் பண்ணி என்னோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்ற ஃபுல் மெட்ரிக் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் கூமாப்பட்டி ரீல்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு 323 பேர் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்களா? ஸோ அது மூலயமா எனக்கு வாட்ச் டைம் வந்து 233 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு VO3 டியூட்டோரியல் தமிழ். ஸோ இப்படின்னு போட்டு இவ்வளோ பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஐ வீடியோ எடிட்டிங் தமிழ் அப்படின்னு போட்டு சில பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நம்ம டார்கெட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் நல்ல வீடியோஸ் வந்து போட்டே வந்தோம்னா, ஸோ இந்த கீவேர்டுக்கான வியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகவே வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரைசிங் கீவேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஏர் இண்டியா கிராஷ். ஸோ ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் ஆனது நியூஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது யூடியூப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீட் வெர்சஸ் ஆஸ்டான் ஹால். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மூவி ரிவ்யூ. நிறைய வந்து மூவி ரிவ்யூஸ் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்தியன் பிளேன் கிராஷு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஸ்குவிட் கேம் சீசன் 3 எண்டிங். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களால் வந்து ஒரு வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் வந்து போட முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து நல்ல ரீச்சே வந்து போகும். ஏன்னா இது பாருங்க எவ்வளோ பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. ஸோ கண்டிப்பாக நல்ல வியூஸ் போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கீவேர்ட் வந்து இதில் கூட ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மங்கி விலாக் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன டாபிக் என்ன டைட்டில் வந்து என் வீடியோக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த கீவேர்ட் ரிசர்ச்லேயே வந்து எடுக்கலாம். ஓகேவா? அது எப்படின்னா ஸோ மங்கி விலாக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ பாருங்க நிறைய பேர் வந்து என்ன தேடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மங்கி ஃபால்ஸ் பொள்ளாச்சி தமிழ் விலாக். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 3275 பேர் வந்து தேடி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இதே டாப்பிக்கில் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ரீச் போகும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ 3275 பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல ரீச் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு மங்கி தமிழ் விலாக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ வைரல் மங்கி விலாக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோக்கு வந்து டைட்டில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைட்டில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த டைட்டிலை போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ரீச் வந்து போகும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த கீவேர்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீவேர்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எந்த வீடியோவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம்னா ஸோ இந்த கீவேர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு
ஸோ இன்காக்னிட்டோ மோடுக்கு வந்து நீங்கள் போயிடுங்க. ஸோ இன் பிரைவேட் விண்டோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ அந்த கீவேர்டை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த கீவேர்டுக்கு யாருனா வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ மங்கி ஃபால்ஸ் பொள்ளாச்சின்னு போட்டிருக்காங்க. ஸோ மங்கி ஃபால்ஸ் பொள்ளாச்சி தமிழ் விலாக்னு யாருனா போட்டிருக்காங்களா? ஸோ மங்கி ஃபால்ஸ் தமிழ் விலாக் யாருமே வந்து போடலை. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாக்டாக இந்த டைட்டிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ரீச் வந்து போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து போடணும். ஸோ நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் போட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு வியூஸ் வராது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன தேடுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து நீங்கள் போட பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கீவேர்டு வந்து பார்த்தாச்சு. ஸோ யூடியூப் எஸ்இஓன்றது ஒரு தனி டாபிக். ஸோ அது உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ நிறைய எக்ஸாம்பிளோட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து வந்துடலாம். டிஸ்கவரில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய சேனலோட அந்த அவுட்லேயர் ஸ்கோர் என்ன, ஸோ வியூ பர் ஹவர் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இந்த கப்புள் வாக் நான் வீடியோ ஒன்று போட்டேன். ஸோ அது வந்து இப்போதைக்கு ஒரு 19K வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ அவுட்லேயர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 12x. ஸோ நம்ம சேனலோட ஆவரேஜ் பர்ஃபார்மிங் வீடியோவோட 12 மடங்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வியூஸ் பர் ஹவர். ஸோ 1 ஹவருக்கு வந்து 200 பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை. ஸோ இது நல்ல வியூஸ் பர் ஹவர் தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ. ஸோ இது வந்து ஒரு 15K போயிருக்கு. ஸோ இது வந்து அவுட்லேயர் ஸ்கோர் 3.1. அப்புறம் வியூஸ் பர் ஹவர் 69. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோஸே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ வந்து அவுட்லேயர் ஸ்கோரு, ஸோ எது கம்மியாக இருக்குது, எதுக்கு அதிகமாக இருக்குது, ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் மை சேனல் சொல்லிட்டு இந்த ஒரு பட்டன் வந்து டாகிளில் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மற்ற யூடியூப் சேனலோட அந்த அவுட்லேயர் ஸ்கோர்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ பாருங்கள், பேபி ஷார்க் டான்ஸ். ஸோ இந்த பேபி ஷார்க் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ. ஸோ இது வந்து எவ்வளோ அவுட்லேயர் ஸ்கோர் என்ன, மோர் தென் 100 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு என்ன நம்ம கேட்டகரியில் இருக்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோர் தென் 100 வந்து போயிருக்கு. ஸோ எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபில்டர்ஸும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆல் டைம் எடுத்துகிட்டு ஸோ பாஸ்ட் வீக், ஸோ இந்த வீக்கில் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ண மற்ற வீடியோஸ்லாம் என்ன இருக்குது ஸோ அப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்படிட்டர்ஸ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டாப் வீடியோஸ். ஸோ அதுவே வந்து 2 வீடியோ வந்து சஜஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டாப்பாக இப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் கேட்டகரியில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா நல்ல ரீச் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் சேனல்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வேற என்ன சேனலை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு டேட்டாவும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஏன்னா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேற என்ன விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா ஸோ இந்த யூடியூப்லாம் போயிட்டு ஸோ இந்த யூடியூபரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு உங்கள் வீடியோஸும் வந்து நல்ல ரீச் வந்து போகும். ஸோ ஏஐ வித் கோடின்னு சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இவரோட சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவரும் வந்து இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து போடுறாரு. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ VU3 வச்சு வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் சேனலில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரும் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க, அறிவு பை குவி, அப்புறம் ஏஐ டியூடு. ஸோ மோஸ்ட்டாக ஏஐ சேனல்ஸ்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 82 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 52 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டேட்டா வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனலும் நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். இந்த 3 டாட் செலக்ட் பண்ணி வியூ சேனல் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவர் யூடியூப் சேனல் வந்து பாருங்கள், ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டிருக்காரு. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அவர் சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3வது வந்து எந்த டைமில் வந்து உங்கள் வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேட்டா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இனிஷியல் பூஸ்ட் வந்து எந்த ஒரு வீடியோக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மிட் நைட்டு ஸோ தெரியாமல் மார்னிங் அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணால் உங்கள் வியூஸ் வந்து ரொம்ப அடிப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுல் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்களோ ஸோ அந்த டைமுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 9 பிஎம்க்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ 9 ஏஎம்க்கு ஆக்டிவாக இருக்காங்க. மோஸ்ட்லி ஈவினிங்கில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?
ஸோ இப்போ ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். எந்த இடத்துல வந்து அதிகமாக டாட் இருக்கோ, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே வந்து பாருங்க. ஸோ ஒரு ஈவினிங் போல ஒரு 7 to 8 அந்த டைம்ல வந்து நெறைய பேர் ஆக்டிவா இருக்காங்க. ஸோ 7 to 8 இல்ல 9 பிஎம். ஸோ அந்த டைம்ல உங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ரீச் வந்து போக வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க அடுத்த நாள் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைடே, ஸோ அந்த மாரி சாட்டர்டே, சண்டே ஸோ எல்லா டேவும் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னைக்கு வந்து நீங்க ஷெட்யூல் பண்றீங்களோ, ஸோ அன்னைக்கு வந்து நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கிற மாரி டேவா வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றத ஒரு பிராக்டிஸா வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேர்ன் அப்படின்ற செக்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த விட்ஐக்யூல வந்து அவங்களே வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ எப்படி வந்து யூடியூப்ல வந்து நீங்க நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ சில லெசன்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இத நான் ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்லயே கூட பார்த்துருக்கேன் நானு. ஸோ நீங்க இந்த விட்ஐக்யூலயோ கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் வந்து இருக்குது. ஸோ கிரியேட்டர் இன்ஸ்பிரேஷன், அப்புறம் எடிட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன், ஸோ ஸ்டோரி டெல்லிங்கு, ஷார்ட் கண்டென்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு விட்ஐக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த லேர்ன் செக்ஷன் வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த டிஸ்கவர் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிரியேட் ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கிரியேட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தம்ப்நெயிலுக்கு வந்து நீங்கள் வேறு எதனா டூல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இவ்வளோ நாளாக. ஸோ நான் கூட நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தம்ப்நெயிலுக்காக. ஸோ ஐடியாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ சாட் ஜிபிடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அந்த எல்லா டூல்ஸோடையும் ஸோ இந்த விட்ஐக்யூவோட தம்ப்நெயில் கிரியேஷன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சூப்பராக வந்து எனக்கு தம்ப்நெயில் வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இந்த நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற எல்லா தம்ப்நெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்ஐக்யூ வச்சு கிரியேட் பண்ண தம்ப்நெயில் தான். ஸோ எல்லா தம்ப்நெயிலும் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து கிரியேட் பண்ணி தரும். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ஸோ இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த தம்ப்நெயிலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த தம்ப்நெயிலில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து எரேஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலாம்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரஷ்ன்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இன் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? ஸோ இதை கொடுக்குறேன் பாருங்க. ஸோ பாருங்க இன் தமிழ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரா வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த தம்ப்நெயில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் இன் தமிழ் அந்த டெக்ஸ்ட்டோட. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். ஸோ நெறைய தம்ப்நெயில் கிரியேட்டர்ல என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஆனா இந்த விட்ஐக்யூ எக்ஸ்டென்ஷன் ஸோ இந்த விட்ஐக்யூ டூல் அப்படி கிடையாது. நீங்க தமிழ்ல கூட ஈஸியா ஆட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் தமிழ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் சும்மா ஒரு பிராக்கெட் கூட கொடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த தம்ப்நெயிலை வந்து எப்படி வேணால் மாற்றிக்க முடியும். ஸோ அவங்க வந்து ப்ரீமேடு ஸ்டைல்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா எனக்கு வந்து இதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸோ இந்த ஃபாண்ட்லேயே வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபார்வர்டில் வைக்கலாம். ஸோ பேக்வேர்டில் வைக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்க பாருங்க, இப்ப நான் பேக் வந்தேன்னா பாருங்க, எனக்கு இப்ப நான் எடிட் பண்ண அந்த தம்ப்நெயில் தான் எனக்கு வந்து இப்ப ஷோ ஆவுது. ஸோ மறுபடியும் நான் செலக்ட் பண்ணி, நீங்க ரிஃபைன் குடுத்து, அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி மறுபடியும் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ எதனா நீங்க ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, ஸோ அதுக்கேத்த மாரி இந்த தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இல்ல நீங்க வேற எதனா இமேஜ் கூட ஆட் பண்ணலாம். இல்ல ஸ்டிக்கர்ஸ் வந்து ப்ரீமேட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. ஸோ ஆரோ மார்க்ஸ்லாம் நீங்க ஈஸியா வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஆரோ மார்க்ஸ் கூட நீங்க ஈஸியா ஆட் பண்ணலாம். ஸோ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டூல்னே சொல்லுவேன். ஸோ நான் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 1 மந்த்தா வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நான் தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல கிளிக் த்ரூ ரேட்டே வந்து எனக்கு வந்து கிடைக்குது. இந்த தம்ப்நெயில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த தம்ப்நெயில் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேற செக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரியேட் வந்து ஸோ இந்த கிரியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டெய்லி ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெய்லி ஐடியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விட் ஐக்யூவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் வந்து குடுக்கும். ஓகேவா?
ஸோ இதில் வந்து நீங்கள் 2 வழியாக வந்து ஐடியாஸ் வந்து பார்த்துக்கலாம் 2 வியூவில். ஸோ இது வந்து லிஸ்ட் வியூ. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஐடியாவாக நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது கொஞ்சம் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எதனா ஒரு ஐடியா வந்து சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஐடியா வந்து சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து சேவ்டு அந்த ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எதனா டிஸ்மிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 டேஸ் ஐடியாவில் வந்து ஸோ எதனா நான் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா ஸோ அது வந்து டிஸ்மிஸ்டு ஐடியாஸில் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடியாஸ்லாம் அது வந்து நல்ல ஐடியாஸே வந்து கொடுக்கும். ஸோ வெரி ஹை டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸோ எந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஐடியா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த ஐடியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணி வீடியோ வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வெரி ஹை டிமாண்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோக்குவே வந்து கீவேர்டு சர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து டாபிக் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இது நம்ம டைமை வந்து நல்லாவே வந்து சேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லி ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் பிடிச்ச ஐடியாஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதனா ஐடியாஸ் வந்து வேணும்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்டாக கூட கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த டெய்லி ஐடியாஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங். இது இந்த செக்ஷனுக்கு வந்து வரலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எதனா ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுவே வந்து ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி தரும். ஸோ இந்த இதுவும் வந்து நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த செக்ஷன் வந்து ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு டோன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ கஷ்டமாக நீங்கள் ஒரு டோன் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா குவிக் ப்ரீசெட் டோன்ஸை செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வேணுமா, கேஷுவலாக வேணுமா, இல்லை ஸ்டோரி டெல்லிங்கில் வேணுமா, ஸோ அந்த மூடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்னன்னா ஸோ இப்போ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோ தான். கிரியேட்டட் அண்ட் ஏஐ இந்தியன் உமன் ஃபார் ரியல் எஸ்டேட் ஆட்ஸ் யூசிங் VO3. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதை. ஸோ மற்றபடி இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரலாம். ஸோ இந்த ஜென்ரேட் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்னா ஸோ இப்போ அதுவே வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்குல்ல. ஸோ ஏஐ மங்கி டேக்ஸ் ஓவர் தமிழ் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா அதுவே வந்து டைட்டில் கொடுத்துரும். ஸோ டைட்டில் கொடுத்துட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனாக வந்து நம்ம ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐன்ற ஆப்ஷன் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸும் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அப்புறம் தம்ப்நெயில்ஸும் வந்து அது இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹூக்ஸு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு வீடியோக்கு தேவையான டைட்டிலு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயிலு, ஹூக்ஸு, ஸோ அவுட்லேஸு எல்லாமே அது நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வீடியோ மட்டும் நம்ம தனியாக வந்து கிரியேட் பண்ணி எதனா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கிரியேட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டா போதும். ஸோ ஸோ பக்காவாக வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஸோ இது நான் ஆனால் ரொம்ப ஆஃபன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரியேட்குள்ளே வந்தோடனே பாருங்கள் எனக்கு வந்து சூப்பரான சஜஷன்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ டாபிக் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனிமேஷன் டெக்னிக்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போடுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சஜஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப நல்ல சஜஷனாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னா ஸோ என்னுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நல்ல அவுட்லே ஸ்கோர் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய நிச்சியில் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து போடுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன சேவ்டு ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ண ஐடியாஸ் நான் டெய்லி ஐடியாஸில் வந்து சேவ் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகுது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் யுவர் ஆடியன்ஸ். ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து அதிகமாக கமெண்ட்ஸில் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பேர் ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கமெண்ட்ஸில். ஸோ அப்போ அதுக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். ஸோ ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் மைண்டில் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மைண்டில். ஸோ அதனால் அதுக்கு ஒரு வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம சஜஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரீஇன்வென்ட் வைரல் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைரல்லாம் வந்து போயிருக்கு. ஸோ கிரியேட் ஸ்டன்னிங் 3D அனிமேஷன் வீடியோஸ் யூசிங் ஃப்ரீ ஏஐ. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோஸ்லாம் வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போகுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இடையில. ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சஜஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப நல்ல சஜஷனாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ் ஸோ சென்டிங் யூ டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நிறைய சஜஷன் வந்து கொடுத்துருக்கு.
ஸோ இதெல்லாம் என்னன்னா, ஸோ இந்த வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகுது. எய்தர் அது வந்து சைட் பார்ல ஷோ ஆகும். இல்ல வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ மட்டும் பாருங்க. இந்த வீடியோ மட்டும் ஏஐ ரிலேட்டட் வீடியோ. ஸோ மத்த எந்த வீடியோவும் ஏஐ ரிலேட்டட் வீடியோ கிடையாது. ஆனாலும் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ பாருங்க இதுலயே வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு. 78 பேர் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஷோ ஆனத வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோலாம் பாருங்க. ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் தான் வந்து இந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ ரிலேட்டட் வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து 78 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சஜஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த கிரியேட் ஆப்ஷனும் முடிஞ்சது. ஸோ நம்மளுக்கு இன்னும் இந்த ஏஐ கோச் மட்டும் இருக்கு. ஸோ அத மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஏஐ கோச் செலக்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இதுல வந்து முக்கியமான நெறைய சஜஷன்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ நான் ஒண்ணு மட்டும் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னன்னா, கெட் மீ வீடியோ ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, ஸோ இது இப்ப ChatGPT மாரி ஒர்க் ஆயி நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ ஐடியாஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த மாரி வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, கெட் மோர் வியூஸ். ஸோ அதுக்கு சில சஜஷன்ஸ் வந்து குடுக்கும். ஸோ சேனல் ஆடிட் பண்ணும். ஸோ ரிவ்யூவர் லேட்டஸ்ட் வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணும். ஸோ காம்படிட்டர் வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு டாபிக் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். கிவ் மீ வீடியோஸ் ஐடியாஸ். ஸோ நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில பாருங்க நம்மளுக்கு வந்து சூப்பரான சஜஷன்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி அது குடுக்குற சஜஷன்ஸ் எல்லாமே. ஸோ பாருங்க செலிபிரிட்டி குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பிளஸ் பீப்பிள்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செலிபிரிட்டீஸ்லாம் வந்து குக் பண்ற மாரியான வீடியோஸ். நெக்ஸ்ட் யூடியூப் ஆட்டோமேஷன். ஸோ யூடியூப் சேனல எப்படி ஆட்டோமேட் பண்றது? ஸோ நெக்ஸ்ட்டு மூவி ட்ரெய்லர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் யூடியூப்ல. ஸோ அப்புறம் ஃப்ரீ ஏஐ டூல்ஸ பத்தி நெறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சுல்ல ஏஐ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ அந்த மாரி வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். 2, 3 வீடியோ. ஸோ அத பத்தியும் வந்து நெறைய பேர் சர்ச் பண்றாங்க. ஸோ இந்த மாரி இதுவே வந்து நல்ல சஜஷன்ஸ்லாம் வந்து குடுக்கும். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க வீடியோ கிரியேட் பண்ணாலே போதும். ஸோ நல்ல ரீச் வந்து உங்களுக்கு வந்து போக நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏஐ கோச் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அத வந்து ரொம்ப சூப்பராவே ஆன்சர் பண்ணும். ஸோ உங்க யூடியூப் சேனல் குரோ பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஏஐ கோச் வந்து. ஸோ நீங்க இந்த மாரி நெறைய ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ டுடே நான் கிரியேட் பண்ணது, எஸ்டர்டே நான் இது கிரியேட் பண்ணது. ஸோ இது எல்லாமே ஓல்டர் சஜஷன்ஸ். ஸோ இந்த மாரி நீங்க ஐடியாஸ்லாமும் ஹிஸ்டரியிலயே வந்து ஷோ ஆகும். ஸோ எப்ப வேணுமோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த விடேக்யூ டூல்ல இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ எப்படி நீங்க இந்த விடேக்யூ வச்சு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஏர்ன் பண்றதுன்னா என்னன்னா, அஃபிலியேட் மூலியமா. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஐகான் இருக்குல்ல, ஸோ அத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அஃபிலியேட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. ஸோ எனக்கு வந்து டைரக்ட்டா நான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு வந்து டைரக்ட்டா உள்ள போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா என்ன காமிக்கும்னா, ஸோ உங்களுக்கு வந்து அஃபிலியேட் நேம் வந்து கேட்கும். ஸோ நீங்க நீங்க ஒரு நேம் வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க பாருங்க இதுதான் என்னுடைய நேம். ஸோ ஃபேஸ்லெஸ் தமிழ் அப்படின்றது தான் என்னுடைய நேம். ஸோ இது மாரி நீங்க வேற எதனா உங்க நேம் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூனிக்கான லிங்க் வந்து குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய யூனிக்கான லிங்க்கு. ஸோ இந்த யூனிக்கான லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து விடேக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ டைரக்ட்டா நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பதில் என்னோட லிங்க்க கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ எவ்வளோ இவங்க கமிஷன் தருவாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 பேர் வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 15% வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ 15%னா எவ்வளோ? இப்போ ரூ. 500 குடுத்து 1 மந்த்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ரெஃபரல கிளிக் பண்ணி. ஸோ அப்போ 15%னா அதில வந்து ரூ. 75 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு 10 பேருக்கு 15% வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 11லருந்து 50 பேர் வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ணும்போது 20% வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ 51லருந்து 300 பேரு நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது 25% வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த விடேக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா, நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த விடேக்யூ டூல வச்சு எப்படி நீங்க உங்க யூடியூப் சேனல குரோ பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.